ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். முடி கொட்டுற பிரச்சனைங்கிறது உமன்ஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் மிகப்பெரிய பிரச்சனையாக போயிட்டுருக்கு. இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு வந்து முடி கொட்டுறது அது ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒரு நாளைக்கு எனக்கு எவ்வளோ முடி கொட்டும், இதை விட அதிகமாகவே எனக்கு முடி கொட்டும். காலேஜ் படிக்கிறப்ப எண்ணெய் இது போல் இயற்கையாகவே சேகரித்து எண்ணெயை காய்ச்சி தலைக்கு தேய்ப்போம். அப்போல்லாம் முடி வந்து கொஞ்சமாக தான் கொட்டும். இப்போ என்ன இடையில விட்டுட்டேன். இந்த மாதிரி காய்ச்சி தலைக்கு எண்ணெய் தேய்க்கிறத வந்து நான் விட்டுட்டேன். அதனால் பார்த்திங்கன்னா முடி ஒரு நாளைக்கு இவ்வளோ இதை விட அதிகமாகவே கொட்டும். அது எனக்கே ரொம்ப அடர்த்தியான முடி தான். தினமும் இவ்வளோ கொட்ட பார்த்திங்கன்னா முடி ரொம்ப லீனாகிடுச்சு. சரி, இனிமேல் விட்டோம்னா முடி ரொம்ப அடர்த்தி குறைஞ்சிரும், முடி கம்மியாயிரும் அப்படிங்கிறதுனால எவ்வளோ வேலைப்பளு இருந்ததுனால தான் நான் விட்டுட்டேன். 30 வகையான மூலிகை சேகரித்து எண்ணெயை காய்ச்சி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயை தேய்ச்சா ஒரு வாரம், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் காய்ச்சணும், இன்றைக்கி சாட்டர்டே. அந்த ஒரு வாரத்துக்குரிய ரிசல்ட்டை பாருங்களேன். ஒரு நாளைக்கு எனக்கு இவ்வளோ முடி தான் கொட்டுது. அப்போ புரிஞ்சுது, நம்ம இயற்கையாக ஒரு முறையில் செய்கிறப்ப அதுக்கு உண்டான பெனிஃபிட் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். என்ன தான் நம்ம கெமிக்கல் போட்டு அடர்த்தியாக அதை காமிச்சாலும் அதுக்குள்ள ரிசல்ட் நமக்கு கிடைக்காது. இயற்கையை நம்ம நாடினா மட்டும்தான் அது நமக்கு கிடைக்குங்கிற இதை எனக்கு புரிஞ்சிச்சு. 1 லிட்டர் பார்த்திங்கன்னா இதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா 2000. உங்களுக்கு இது தேவைப்படுது அப்படின்னாக்க கமெண்ட் பண்ணுங்கள். இது 1/2 லிட்ரு 1000 ரூபாய். அதுபோல் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய், நல்ல மலை நெல்லிக்காய், நாட்டு சக்கரை போட்டு நல்லா காய்ச்சி வச்சுருக்கோம். இந்த நெல்லிக்காயோடைய இது வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னாலும் உங்களுக்கு 1 கிலோ 300 ரூபாய். ரெண்டுமே வேணும்னா ஆர்டர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.